நீங்கள் கேமராவை எடுத்துகிட்டு வாங்க, இங்கே இருக்க அண்ணா நகரை ஒரு ரவுண்ட் அடிப்போம், கோயம்பேடை ஒரு ரவுண்ட் அடிப்போம், இதெல்லாம் எங்கேயுமே சேதமா இல்லையான்னு பார்ப்போம். ஆல்ரெடி சேதப்பட்டு தான் கிடக்குது. 4 ஆண்டு ஆட்சிகளில் எல்லாமே சேதப்பட்டு தான் இருக்குது. இந்த இப்போ ஆர்டிஐ போட்டிருக்கேன், திருமங்கலம் பிரிட்ஜு இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே அப்படியே ஸ்டாச்சு எல்லாம் வச்சு அப்படியே செடிகள்லாம் வச்சு அப்படியே பூங்கா மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது. அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு, அதை பராமரிக்கிறதுக்கு இன்னைக்கு செடியும் இல்லை, எதுவுமே இல்லை, காஞ்சி போச்சு, ஒன்றுமே கிடையாது, தண்ணி ஊற்றுறதும் கிடையாது. ஆனால் பராமரிப்பு செலவு போய்கிட்டு இருக்குது. எப்படி நல்லா இருக்குல்ல? இது ஆர்டிஐயோட வந்து பேசுகிறேன், புரியுதா? கிணற காணுன்ற கதை தான். நீங்கள் உடஞ்சிருக்குதா, 3 குழு அமைச்சிருக்கீங்களா, சந்தோஷம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது உங்களுடைய நடவடிக்கை. கிங்காங் வீட்டு கல்யாணத்துக்கு போயிடுறீங்க, அங்கேருந்து வந்துட்டாரு, புறப்பட்டாரு தலைவர், உடனே போயிட்டாரு. ஏன் இங்கெல்லாம் போல? அஜித்குமார் வீட்டுக்கு ஏன் போல? கேளுங்க, ஊடகம் தானே, கேளுங்க. உங்களுடைய அதிகாரத்தை மண்டியிட வைக்கிறது தான் தலைவர் தளபதியினுடைய வேலை. 2026 இந்த அதிகாரங்கள் மண்டியிடும் தளபதியினுடைய முன்னாடி. மக்களாட்சி எடுக்கும், அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு புரட்சினா என்னன்னு. இன்னைக்கு புரட்சி இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதற்கான தீர்வையும் திமுக தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்குது. அதற்கான தீர்வு தலைவர் தளபதி தான்.